நம்ம வந்து இன்றைக்கி பச்சை மஞ்சளில் ஊறுகாய் போட போகிறோம். இங்கே பாருங்கள், அதுக்காக ஒரு 1/4 கிலோ மஞ்சளும் 1/4 கிலோ மாங்காய் இஞ்சி எடுத்து தோல் சீவி கழுவிட்டு இதை அரிஞ்சு வச்சிட்ருக்கிறேன். இந்த மாதிரி இருக்கும். இதை நம்ம துண்டாக அரிஞ்சு இதை வந்து நம்ம மிக்சியில் போட்டு ஒரு துருவிக்கிட்டு எப்படி தாளிக்கலான்னு பார்க்கலாம் வாங்க. இதை முதல்ல அரிஞ்சு துருவிட்டு வரேன். ஒரு 1.5 ஸ்பூனு, ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடுகு, வெந்தயம், பெருங்காயம், கிள்ளி போட்ட பெருங்காயம் இது போட்டு வறுத்துட்ருக்குறேன் வெறும் இழுப்பு சட்டியில். ஒரு 7-8 பழம் எலுமிச்சம்பழம் ஜூஸ் புழிஞ்சு வச்சுருக்கிறேன். அந்த ஊறுகாய்க்கு பாருங்கள், காஞ்ச மிளகா இதை வறுத்துக்கலாம். நம்ம வெறும் வானலில் வறுத்துக்கலாம். இந்த இஞ்சியும் மாங்காய் இஞ்சியும் மஞ்சளும் மிக்சியில் போட்டு டிப்பில் போட்டு துருவி வச்சுருக்கேன். இப்போ நம்ம இதெல்லாம் வறுத்துக்கிட்டு எப்படி தாளிக்கலான்னு பார்க்கலாம். இதை வறுத்துட்டோம்பா. பாருங்கள், 100 எண்ணெய் விட்டுருக்கேன். இப்போ கடுகு போட்டு பொரிஞ்சதும் இந்த மஞ்சளை போட்டு வதக்கலாம். கடுகு பொரியுது. இப்போ நம்ம அந்த மஞ்சளை கொட்டிடலாம். இதை சிம்மில் போட்டு வதக்கி விட்டுக்கலாம். அதுக்கப்புறம் மிளகா பொடியெலாம் நுணுக்கிட்டு வரலாம். இப்போ பாருங்கள், 2 ஸ்பூன் உப்பு போட்டிருக்கேன். நம்ம உப்பு போட்டுட்டோன்னா அதில் இருக்க தண்ணிலாம் விட்டு நல்லா வதங்கும். அதனால் அது வதங்கட்டும். பாருங்கள், சூப்பராக வதங்கிடுச்சு. எண்ணெய் பிரிஞ்சு வருது பாருங்கள், சைடெல்லாம் எண்ணெய் பிரிஞ்சு வருது பாருங்கள். போதுமான எண்ணெய் தான், 100 எண்ணெய் விட்டுருப்பேன். இதெல்லாம் நம்ம வேஸ்ட் பண்ணக்கூடாதுப்பா. இந்த மஞ்சள்லாம், இது வெந்தய, கடுகு, பெருங்காயப்பொடி, மிளகாப்பொடி, நம்ம இதெல்லாம் ஒன்று ஒன்றா இப்போ சேர்த்துடலாம். அதில் இது இவ்வளோ தேவைப்படாது, இதில் பாதி போட்டுடுறேன். இது தேவையானாலும் இருக்குது, அது போட்டுடலாம். இந்த கடைப்பொடியெலாம் வாங்கி போட்டிங்கன்னா அது டேஸ்ட் வராதுப்பா, நல்லாவே இருக்காது. அது கெட்டு போயிடும். அவன் எப்படி மிஷின் அரைச்சான்னு தெரியாது, மிஷினில் சூடு ஏறிடும், நல்லா இருக்காது. நம்ம ஊர்லலாம் உரலில் கொட்டி இடித்து பண்ணுவாங்க, இல்லை கெடப்பாரை வச்சு. இங்கே இல்லைன்றதுனால மிக்சியில் கொஞ்சம் டிப்பு போட்டு நல்லா வெயிலில் காய வச்சு மிளகாயை அரைச்சி தான் ஊறுகாய் போடுறது. நான் எந்த ஊறுகாய் போட்டாலும் மிளகா நுணுக்கி தான் போடுவேன். போன வருஷம் என்ன பண்ணேன்னா, இந்த மஞ்சளே இஞ்சி மரப்பா பண்ணிட்டேன். மஞ்சளும் இஞ்சியும் போட்டு இஞ்சி மரப்பா பண்ணி கொடுத்துட்டேன். 6 மாதம் வரைக்கும் கெட்டே போகலைப்பா. சூப்பராக இருந்தது அந்த இஞ்சி மரப்பா, டேஸ்ட்டாகவும் இருந்தது. இந்த மஞ்சளே ஒரு துண்டு எடுத்து தொட்டியில் நட்டுட்டிங்கன்னா அடுத்த வருஷத்துக்கு நமக்கு தேவையான மஞ்சள் 2 கொத்து மஞ்சள் வந்துடும். அதுவும் பண்ணலாம் நம்ம. போட்டுட்டேன்பா. வெந்தய கடுகு பொடி போட்டுட்டேன், மிளகா பொடியும் போட்டுட்டேன். இதை நம்ம கிளறி விட்டுடலாம். இப்போ இந்த லெமனையும் விட்டுடலாம். இதில் நம்ம விட்டு ஆஃப் பண்ணிடலாம், கிளறி வச்சிடலாம். ஒரு 2 நாளைக்கு மட்டும் இதை வெயிலில் வைங்க. 2 நாளைக்கு துணி பாத்திரத்தில் போட்டு இதை வாக்கட்டி 2 நாளைக்கு இதை வந்து ஒரு பாத்திரத்தில் போட்டு துணி வாக்கட்டி வெயிலில் வச்சு எடுத்து நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிவிடுங்க. இது மேக்ஸிமம் வெளியில் இருந்தால் கெட்டுடும். இது எண்ணெய் மேலே மிதந்து வந்துடும். நமக்கு 2 நாள் வெயிலில் வச்சாலே மிதந்து வந்துடும். அப்படி பத்தலைன்னா கொஞ்சமாக எண்ணெய் காய்ச்சி நல்லெண்ணெய் மேலே விடுங்க. உப்பு காரம் மட்டும் செக் பண்ணிக்கோங்க. சூப்பரான மஞ்சள் மாங்காய் இஞ்சி ஊறுகாய் செய்து பாருங்கள், சாப்பிட்டு பாருங்கள். வாழ்க வளமுடன்.